2026 சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 மாசங்க பயங்கரமா இருக்கும். அடுத்து வர 10 மாசங்கள் வந்து யார் யாரோட அலையன்ஸ் வைக்கிறது, யார் கூட்டணி வைக்கிறது, இது யாரோட மாறுது, பேச்சுக்கள், வழக்குகள், இல்ல ப்ரீவியஸா நடந்த பிரச்சனைகள், இதுக்கு முன்னாடி ஆட்சியில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய நம்மளுக்கு சுட்டி காமிச்சிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய டிஃப்ரெண்ட் ஆட்ஸ் கூட நீங்க பார்க்கலாம். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, அதுக்கப்புறம் வந்து டிஎம்டிகே, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி பலதரப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் இப்போ ப்ராமினென்ட்டா பேசப்படுற ஒரு கட்சி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு, ஸோ அவர்களோட அடுத்த நகர்வு அப்படின்றது வந்து இந்த ஜூலைலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செயற்குழு கூட்டம் ஒன்று கூடுச்சு. அந்த கூட்டத்தில் டாப் ஹைலைட்ஸ் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் செயற்குழு கூட்டத்தில் சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க அரசியல் ரீதியாக. பட் ஆனால் ஒரு 1/2 hour 45 minutes ஃபுல்லாக பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றி தான் பேசினார். ஸோ அது உண்மையாலுமே அந்த ப்ராஜெக்ட் எப்படி, இல்லை இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்குது, ஸோ இது வந்து கவர்மெண்ட் எப்படி அணுகுறாங்க, இல்லை ஆப்போசிட்டில் இருக்க நிறைய மக்களும் சரி, இல்லை வந்து நிறைய வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்ஸும் சரி, அவங்க இதை எப்படி டீல் பண்ணுறாங்க, மக்களுக்கு எப்படி எடுத்து சொல்கிறாங்க, இது வந்து அரசியல் மட்டும் இல்லாமல் ஒரு எக்கலாஜிக்கல் சிஸ்டம், ஒரு என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் இம்பேக்ட் ஆகிற ஒரு இடமா இருக்கிறத வந்து பரந்தூர் ஏர்போர்ட்டாக மாற்றப்படுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக கிடைக்கும். அதை தவிர்த்து வந்து நேற்றைக்கு பேசப்பட்ட சில தீர்மானங்களையும் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ டாப் ஹைலைட்ஸ் ஆஃப் டிவிகே செயற்குழு கூட்டம் மட்டும் இல்லாமல் பரந்தூர் ஏர்போர்ட் அப்படின்றத ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அது என்ன, எப்படி ப்ரொபோசல் ஆச்சு, எப்படி இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன பண்ண போகிறாங்கன்றது முதல் கொண்டு உங்கள் முன்னாடி வைக்க வேண்டிய கடமை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் நியூஸ், நம்ம ஊரில் நடக்கிற நிறைய விஷயங்களையும் ரொம்ப ஈஸியாக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார்த்திக் ரவிச்சந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜனநாயகன் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து லாஸ்ட் மந்த் ரேப் அப் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே சொன்னாங்க. ஸோ அஃபிஷியலாகவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வில் பி த ஒன் ஆஃப் த லாஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒன் ஆஃப் த அப்படின்னு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, லாஸ்ட் வீக்கில் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்த ஒரு கான்ட்ரவர்சி தான். என்னென்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள்கிட்ட நான் பேசினேன், இது வந்து லாஸ்ட் ஃபிலிமாக நான் கேட்டேன், அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா பேஸ்ட் ஆன் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால தான் அந்த ஒன் ஆஃப் த அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நான் டிஎம்கே, ஏடிஎம்கே இல்லை டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசி அப்படிலாம் கிடையாதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அவ்வளோதானே தவிர. ஸோ இது ஒரு சைடு கொஞ்சம் களத்தில் வந்து சீரியஸாக இருக்கா மாதிரி தான் தெரியுது விஜய் அவர்கள். ஏன்னா 2026 கண்டிப்பாக ஏப்ரல் மேலே எலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு 10 months அந்த ஒரு போடுறாங்கல்ல ஒரு எஃபர்ட்டு, ஹார்ட் ஒர்க்கு. ஏன்னா கம்ப்ளீட்டாக கொரோனாக்கு அப்புறம் இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பயங்கரமாக மாறிடுச்சுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 2020க்கு முன்னாடி பார்க்கலாம், ஆட்ஸ்லாம் வரும், இல்லைனா வந்து ஓட் ஃபார் திஸ், ஓட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி கேம்பெயின்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரில் வந்து கேட்பாங்க, வீட்டில் வந்து கேட்பாங்க, தெருவாக போய் கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று உள்ள வந்த பிறகு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோக்கு அப்புறம் வந்து ஒரு ஆட் வரும், அதில் வந்து ஓட் ஃபார் திஸ், ஓட் ஃபார் தட்னு கேட்பாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கட்சி அந்த கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு அகேன்ஸ்டாக வேற கட்சி ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் கேம்பெயினில் அடுத்த 10 மாதங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உண்மை எது அப்படின்று ரொம்ப தீவிர ஆராய்ஞ்சு நீங்கள் முடிவெடுங்க அப்படின்றத மக்களாகிய உங்கள்கிட்டயே நான் கொடுத்துட்றேன். அது வேற ஆப்ஷன் கிடையாது, உங்ககிட்ட தான் இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அஜித் அவர்கள் இல்லீகல் கஸ்டடி டெத்ல இறந்தாரு. ஸோ அவரோட வந்து நேரில் போய் அவங்க குடும்பத்தை வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல், அதாவது அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதை தவிர்த்து வேற யார்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்ககிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு போய் விஜய் மீட் பண்ணாரு. ஒரு 2 lakhs பக்கத்தில் கொடுத்ததா அவங்க வீட்டில் இருக்க அவங்க அஜித் அவர்களோட தம்பி கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாமே இட்ஸ் அ மூவ். இதுக்கு மேல்பட்டு நீங்கள் ஒரு நார்மல் மூவ் பண்ணால் கூட இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி மூவ், அரசியல் மூவ் அப்படின்னு தான் பேசப்படும். ஈவன் அது வந்து ஒரு சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி, இட்ஸ் லைக் பெரிய கட்சி லைக் டிஎம்கே, ஏடிஎம்கே இல்லை டிவிகே, நாம் தமிழர் கட்சி. ஸோ எந்த ஒரு கட்சியில் எந்த தலைவர்கள், செயலாளர்கள் எந்த மூவ் பண்ணாலும் அப்படி தான் தெரியும். சோஷியல் மீடியாவும் அப்படி தான் காமிக்கும். ஸோ செயற்குழு கூட்டத்தில் வந்து தீர்மானம் 1, அந்த தீர்மானத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
எந்த ஒரு கொள்கை எதிரிக்கும் பிளவாத சக்திகள் கூடயும் நாங்கள் கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். இது இப்போ சொல்லலை, அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டிலையுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அகெயின்ஸ்டா அவர் பேசுகிற விஷயங்கள்னு கிடையாது. அவர் டைரக்டா நான் டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. பட் ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தைகள் எடுக்கல, பட் அவங்க கூடயும் கூட்டணி வச்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ தட் மீன்ஸ் ஏடிஎம்கே ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணி இருக்காங்கன்னா ஸோ அவங்க கூடயும் நான் கூட்டணிக்கு வச்சுக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ இண்டிபெண்டன்ட் சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைடில் டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறம் டிவிகே இந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் நாம் தமிழர் கட்சி, இவங்க 4 பேருக்குள்ள வந்து சிஎம் போஸ்ட்டுக்கான போட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. மைட் பி நாம் தமிழர் கட்சி மூவிங் ஃபார்வர்ட் யார் கூட வேணாலும் அலைன்ஸ் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, டிவிகே கட்சி எந்த ஒரு பார்ட்டி கூடயும் அலைன்ஸ் வைக்கவும் மாட்டோம். இதில் நாங்கள் வந்து இறுதியாகவும் உறுதியாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக அந்த தீர்மானத்தில் சொல்லியிருந்தாரு. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் தீர்மானம். இதுக்கப்புறம் பேசப்பட்ட எல்லா விஷயமுமே வந்து பரந்தூர் ஏர்போர்ட். நீங்க கேட்டீங்கனாலே அவரோட ஸ்பீச்ல கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 மினிட்ஸ் பரந்தூர் ஏர்போர்ட்டை பத்தி தான் பேசியிருப்பாரு. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்ல என்ன இருக்கு, என்ன இஷ்யூ? ஸோ இது வந்து நான் இவங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை இவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசல, என்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். ஸோ விஜய் அவர்கள் என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு 1005 குடும்பம் வந்து இப்போ என்ன கதி ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாடிஸ், அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் இது எல்லாமே அழிக்கப்பட்டு பரந்தூர் எக்கலாஜிக்கல் சிஸ்டமே காலி பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஊருக்கு தேவையா? நாங்கள் வந்து ஏர்போர்ட்டே வேணான்னு சொல்ல, இந்த மாதிரி எக்கலாஜிக்கல் இல்லை என்விரான்மெண்ட்டை காலி பண்ணுற அளவுக்கு ஒரு ஏர்போர்ட்டு ஒரு டெவலப்மெண்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது குறித்து நானே பரந்தூர் மக்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் பேசும்போது அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னலை ஏற்படுத்துச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா யோசிச்சு உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். அந்த லெட்டர் வந்து ரிகார்டிங் இந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் படித்தார். அது நீங்கள் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துக்கலாம். அந்த வீடியோலாம் போட்டு நான் அதை ஃபுல்ஃபில் பண்ண விரும்பல. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து வராது அப்படின்னு எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் சொல்லலை. நீங்கள் இதை கையில் எடுத்தீங்க அப்படின்னா நான் பரந்தூர் மக்களோட தலைமைச் செயலகத்துக்கு வரத்துக்கு கூட யோசிக்க மாட்டேன் அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து அந்த தீர்மானத்தில் அந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து தெரிவிச்சிருக்காரு. பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுனால பாதிக்கப்படுறது அப்படின்றத விட எப்படி வேணாலும் சொல்லலாம், பாதிக்கப்படுறது இல்லை நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண போகிறது இல்லை எப்படி வேணாலும். இப்போ இதில் வந்து அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அட்வான்டேஜஸ்னா டெவலப்மெண்ட் ஆகும், அது ஒன்று. டிஸ்அட்வான்டேஜஸ்னா நிறைய இருக்குங்க, அதை சொல்லிட்டே போகலாம். ஸோ எது நடந்தாலும் அங்கே சுற்றி இருக்க ஒரு 13 கிராமங்கள் தான் அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. லைக் என்னென்ன மாதிரி கிராமம்னு பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், வெளியூர், நெல்வாய், பொத்தேரி, இந்த மாதிரி வந்து நிறைய கிராமங்கள் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், ஒரு நார்மலான ஒரு இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இல்லை ஒரு பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலே இல்லை நிறைய ஆக்கிரமிப்புகள், அதாவது ஆக்கிரமிப்புகள் அவங்க பண்ணலை, ஆல்ரெடி கட்டி வச்சிருப்பாங்கல்ல வீடு, அதெல்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணணும், அங்கேருந்து மாற்றணும், இல்லை அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுத்து மாற்றணும் போது நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 29,144 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய செகண்ட் ஏர்போர்ட் ஃபார் சென்னை, பர்டிகுலராக தமிழ்நாடு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. அதை வந்து ரொம்ப சீரியஸாகவும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பும், இல்லை கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கூட திரும்பும், இல்லை உங்களுக்கு வந்து அது சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதை வந்து சில தரப்பு எடுத்துரைப்பாங்க இப்படிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து லேண்டு நாங்கள் வந்து அக்யூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 35 லட்சத்துலேருந்து 2.25 கோடி ரூபாய் வரைக்கும் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ பரந்தூர் ஏர்போர்ட் வரதுக்கான ரீசன் என்ன? நீங்க பாத்தீங்கன்னா முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போ வந்து பைக்கு, காரு, இல்ல பஸ், ட்ரெயின் இதெல்லாம் தாண்டி ஏர் ஃபெசிலிட்டிஸ், ஃபியூச்சர் இஸ் ஃபார் ஏர் பஸ், அந்த மாதிரி நம்மளோட சிஸ்டமும் சரி, ஃபியூச்சரிஸ்டிக்கும் சரி. இன்ஃபேக்ட் பெங்களூர்லாம் நிறைய ஏர் பஸ்ஸே இருக்கதா கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது 2016-17 சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல கிட்டத்தட்ட 28 மில்லியன் ஃபுட்பிரிண்ட்ஸ், லைக் ஃபுட்பிரிண்ட்ஸ்னா அந்த ஏர்போர்ட் கையாண்ட நபர்கள் 28 மில்லியன்னா யோசிச்சு பாருங்க. 1 மில்லியன் 10 லட்சம், 10 மில்லியன் வந்து 1 கோடி அந்த பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒரு ஏர்போர்ட்டுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றது அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் நிறைய இடத்துல மீனம்பாக்கத்தில் அங்கங்கே விழும். ஸோ அவ்வளோதான் அந்த கெப்பாசிட்டி. இதுக்கு மேல்பட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஃப்ளைட் டிராஃபிக் இருக்குது, ஏர் டிராஃபிக் இருக்குது, ஏர் சிஸ்டம் இருக்குது, ரன்வே பத்தாது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை வந்து நீங்கள் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. பெரிய பெரிய போயிங் பஸ் லைக் இப்போ அஹமதாபாத்தில் ஆக்சிடென்ட் ஆன பெரிய பெரிய போயிங் பஸ் இதெல்லாம் வந்து லேண்ட் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா இன்னொரு ஏர்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நேற்று இல்லைங்க, 1998 இந்த ப்ரொபோசல் இருக்கு. அது வந்து கேம் இன்டு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இல்லை வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 அப்புறம் தான் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய அப்ரூவல்ஸ் என்னன்னா, இப்போ தமிழ்நாடுக்குன்னு வந்து ஒரு ஸ்டியரிங் கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்தா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம், இல்லை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டியரிங் கமிட்டி வந்து 2016-17 எண்டில் வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஏரியாவை சூஸ் பண்ணுறாங்க. லைக் மீனம்பாக்கமும் அதில் இருக்கு. மீனம்பாக்கம் ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மழைலாம் வந்துங்கன்னா ஃப்ளைட்டே டேக் ஆஃப் ஆகாது, லேண்ட் ஆகாது. அதுக்கான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா செகண்ட் ரன்வே ஆஃப் மீனம்பாக்கமே ஆல்ரெடி வந்து ஒரு 6 மேலே தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் மேப்பை பார்த்தா தெரியும். நான் இந்த வீடியோ போடும்போது நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அங்கேயே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இஷ்யூ இருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் சிட்டி லைக் காஞ்சிபுரம் பார்க்கும்போது பரந்தூர் அப்படின்ற ஒரு இடத்த சூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கான வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29,144 கோடி. ஸோ எவ்வளோ லேண்ட் அக்யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21,273 ஹெக்டேர் அளவுக்கு வந்து லேண்டை வந்து கைப்பற்ற போறாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக நான் வந்து இந்த நம்பர் சொல்லிடுறேன் 21,000 அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்பர்ஸ்லாம் இல்லை, 21,000 ஏக்கர் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ஏரி. அதில் ஒரு 3-4 ஏரி, 3-4 குளங்கள், நீர்நிலைகள், ஃபார்ம் லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு, காய்கறி விளைவிக்கிற லேண்டு, ரோடு, வே, வாழ்வாதாரம் இத்தனை வருஷம் இருந்து அந்த இடத்துல ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருப்பாங்கல்ல, இந்த இடத்துக்கு போனால் நம்ம வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இதை தவிர்த்து நம்ம எல்லாரும் மனுஷங்களை பற்றி தான் யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுயநலம் இருக்குல்ல, அதுதான் நம்ம மனுஷங்களை பற்றி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஸோ இதை தவிர்த்து அந்த இடத்துல அஃபெக்ட் ஆக போகுது எக்கலாஜிக்கல் பேலன்ஸ், என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து காலியாகும் போது அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஸ்பீஷீஸ், புழு பூச்சிலேருந்து பெரிய பெரிய விலங்குகள் மட்டும் இல்லாமல் நிறைய தாவர வகைகளும் அழியக்கூடியதுக்கான வாய்ப்புகள், அழிஞ்சிருங்க, வாய்ப்புகள்லாம் கிடையாது. நீங்கள் க்ளீன் பண்ணி நீங்கள் அடுத்தது வந்து ஒரு அதை ஃபார்ம் லேண்டாக இல்லை ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்ற போகிறது இல்லை. ஏர்போர்ட் மாதிரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா தார் ரோடு போடுவோம், பில்டிங் கட்டுவோம், சீவேஜ் சிஸ்டம் ரெடி பண்ணுவோம். அடுத்து என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் மாடர்னைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சீரியஸான இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்போர்ட் அங்கே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதாவது வண்டியில் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுறோம்ல, 2 வீலர் இல்லை கார் இல்லை பஸ்ஸு, அது மட்டும் பொல்யூஷன் கிடையாது. தினம் ஏர் பொல்யூஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஃப்ளைட்டால் ஏற்படுத்தக்கூடிய பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நிறைய. ஃப்ளைட்டால் வெறும் ஏர் பொல்யூஷன் மட்டும் வராதுங்க, நாய்ஸ் பொல்யூஷன். இது ரெண்டுமே பேரலாக வரும்போது நீங்கள் அக்யூர் பண்ண லேண்டு மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க நிறைய கிராமங்கள் பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் மீனம்பாக்கம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அக்யூர் பண்ண இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் டெவலப் ஆனதுனால நம்மளுக்கு நிறைய தெரியல. ஆல்ரெடி நம்ம வந்து தினம் நிறைய சவுண்டில் போகிறதுனால அந்த சவுண்டு பெருசாக கேட்காது, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் பரந்தூர் மாதிரி இடத்துல வந்து ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும். நிறைய தாவர வகைகள், நிறைய இன்செக்ட்ஸு, நிறைய குட்டி குட்டி விலங்கினங்கள் எல்லாமே வந்து நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷனில் கண்டிப்பாக இறந்துரும். இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல். ஸோ அதை தவிர்த்து வந்து வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா வந்து மார்ஷ்லேண்ட்ஸ். நம்ம வெட்லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக். அது மட்டும் இல்லாமல் வெட்லேண்ட்ஸ், மார்ஷ்லேண்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஊருக்கு தேவை. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டான என்விரான்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அரிதான விலங்கினங்கள், உயிரினங்கள்லாம் பள்ளிக்கரண சதுப்பு நிலத்தில் நம்ம பார்த்ததா சொல்லப்படுது. வந்து ஒரு சதுப்பு நிலங்கள் இல்லை ஒரு ஈரப்பகுதி இது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சா மட்டும்தான் மிகப்பெரிய மழைகள், மிகப்பெரிய வெயில்கள், பயங்கரமாக அடிக்கக்கூடிய வெயில்கள் எல்லாத்தையும் நம்ம எக்கலாஜிக்கல் பேலன்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வெட்லேண்ட்ஸால என்ன ப்ராப்ளம்? வெட்லேண்ட்ஸால ப்ராப்ளம் இல்லை, அது அழிச்சா என்ன ப்ராப்ளம்ன்றது தான் உண்மை. ஸோ என்னன்னா, ஃபில்டரிங் வாட்டர் முதல்ல வந்து தண்ணியை தூய்மைப்படுத்தும், பெரிய பெரிய வெள்ளத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அடுத்ததா
நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ். மனிதர்கள் மட்டும் உயிரினங்கள் கிடையாது, அதை சுற்றி இருக்க விலங்கினங்களும் சரி, சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் கூட வந்து உயிரினங்கள் தான். அதெல்லாம் பார்த்துக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது இந்த வெட்லேண்ட்ஸ். சப்போஸ் இதை வந்து காலி பண்ணிட்டோம், இந்த வெட்லேண்ட்ஸை காலி பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் பயங்கரமாக வெள்ளம் இருக்குங்க. நீங்கள் வந்து மேப் எடுத்து பாருங்கள், பரந்தூர் ஏர்போர்ட்டோட மேப்பு. ஒரு பெரிய நீர்நிலை இருக்கும், அதுக்கு பக்கத்தில் குட்டி குட்டியாக நீர்நிலை இருக்கும், நடுவில் ரோடு போவோம். ஸோ அதை தான் வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கப்பட்டிருக்க லேண்டு. நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் மேப்புன்னு போட்டாலே தெரியும். ஸோ அப்படி பார்த்தபோது அடுத்தது என்ன நினைக்கினா, வாட்டர் ஹோல்டிங் கேப்பபிலிட்டிஸ். அதாவது வந்து நீரை பிடிச்சி வைக்கும்ல, இப்போ மழை காலத்தில் வந்து தேங்கி வைக்கும் அந்த நீர். வெட்லேண்டுன்ற ஒரு அந்த அமைப்போட விஷயம் என்னென்னா, மழை காலத்தில் வந்து பிடிச்சி வைக்கும். அதுக்கப்புறம் தேவைப்படும் போது வெயில் காலத்தில் வந்து அதை பல தரப்பட்ட அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை வந்து விலங்கினங்கள் குடிக்கிறதா இருக்கட்டும், ஈவன் ஒரு சின்ன நுண்ணுயிர்கள் கூட அதை யூஸ் பண்ணிக்கும். ஸோ அது ஃபஸ்ட்டு காலியாகும். ஸோ இப்படி ஒன்றொன்னா காலி ஆகும்போது அங்கே வந்து வெறும் லேண்ட் ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அப்படின்றதான் அந்த ஊர் மக்களும் சரி, நிறைய அமைப்புகள் லைக் பூவிலகின் நண்பர்கள், இன்னும் நிறைய அமைப்புகள்லாம் சேர்ந்து மக்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வலியுறுத்தி இருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்கு, களத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே இருக்க லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து அங்கே இருக்கிற லேண்டை கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த ப்ராஜெக்ட் வரதுலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஒருத்தர் ரெண்டு பேரால் வந்து இப்போ பலதரப்பட்ட மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துச்சு. ஸோ விழிப்புணர்வு வரும்போது என்ன அப்படின்னு அவங்க பார்த்தீங்கன்னா, லீகலாக அவங்க எல்லாரும் மூவ் பண்ணுவாங்க. நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, அங்கே வந்து ஏர்போர்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து பல தரப்பட்ட ஏரியாவில் கேஸ் ஃபைலாக இருக்குது. ஸோ அடுத்த காலமாக இருப்பாங்கல்ல மக்கள், அவங்களுக்குலாம் சில பேருக்குலாம் லேண்டை அக்யூர் பண்ணும்போது பேமெண்ட்ஸ் கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் டாக்குமெண்ட்ஸே இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த இடம் எந்துன்னு சொல்லுவாங்க, எங்கள் பாட்டம் வச்சிருந்தாரு, எங்கள் முப்பாட்டம் வச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர, அந்த இடத்துக்கான தாய்ப்பத்திரம் இல்லை அதுக்கு முந்தின டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அவங்க அதில் விவசாயம் பார்த்து நிறைய வருமானம் ஈட்டிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ தடைப்படும் போது அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த லேண்டு யாருன்னே தெரியாமல் அக்யூரும் ஆகிடும், அதே நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீயாக, அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஃப்ரீயாக போயிடும். பட் ஆனால் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுத்துருவாங்க மக்களுக்கு. என்ன எக்ஸாக்டாக அங்கே போதோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற 2 ஆக்ட் இருக்கு. இந்த 2 ஆக்ட் பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ள ஒரு ஆறு இருக்கு, இல்லை ஒரு காடு இருக்கு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லிமிட்குள்ள ஒரு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை ஒரு கவர்மெண்ட் பெரிய அஃபெக்டிங் ப்ராஜெக்ட்ஸோ இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம போகும்போது கவர்மெண்ட்டு இந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த அப்ரூவல் கிடைக்கும். இது எல்லாமே லீகல் அண்ட் ரெகுலேட்டரி இஷ்யூஸ் அப்படின்றது நிறைய அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை தவிர்த்து டெக்னிக்கல் விஷயம், பரந்தூர் மாதிரி வந்து ஒரு பயங்கரமான இப்படி நீர்நிலைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையாக இருக்க ஒரு ஏரியாவில் காற்று அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெட்லேண்ட் அப்படின்றதுனால ஃப்ளைட் டேக் ஆஃபுக்கும் லேண்டிங்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலைங்க. டெக்னிக்கலாக பைலட் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு பேரலா. என்னென்ன நடக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலான விஷயம் சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் விஜய் அவர்கள் சொன்னது, விஜய் அவர்கள் பரந்தூருக்காக என்ன பண்றாரு, ஸோ பரந்தூர் எதுக்காக வந்தது, பரந்தூரோட நிலைமை என்ன, இப்போ ரெகுலேட்டரி இஷ்யூஸ் என்ன, அதை வந்து பரந்தூர் அழிச்சா என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஸோ கவர்மெண்ட் தரப்புலேருந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் யோசிக்காமல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து டைரெக்டாக சிஎம்ஏவே பேசுவார் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் மூவிங் ஃபார்வர்டு அது இஷ்யூ வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் கண்டிப்பாக சிஎம் வந்து பேசுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கவர்மெண்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து அந்த நாய்ஸ் பொல்யூஷன் ஹேர்டலை நாங்கள் கம்மி பண்ணி தரோம், ஏர் பொல்யூஷன் இல்லாமல் நிறைய ஹேர்டல்ஸ் வைக்கிறோம், அதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகாமல் நிறைய ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். இது வந்து ஒரு 4F டைப் ஏர்போர்ட்டுன்னும் போது ஒரு இன்டர்நேஷ்னல் டைப் ஏர்போர்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இன்னுமே வந்து ஏர் டிராஃபிக் நிறைய இருக்கும், ஃப்ளைட் லேண்டிங்கோ டேக் ஆஃபோ ரெகுலராக இருந்துட்டு இருக்கோம். அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் நாங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான காம்பன்சேஷன் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் லீகலைஸ்டாக எல்லாருக்கும் செட்டில் பண்ண பிறகு தான் லேண்ட் அக்யூசியேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக அந்த லேண்ட் அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்டரும் வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ அடுத்தடுத்து ஏவியேஷன் மினிஸ்ட்ரியோட செக்அப் இருக்கும், அசஸ்மெண்ட் இருக்கும், இது எல்லாமே நிறைய இருக்கும். இந்த கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹெக்டிக் தாங்க. இப்போ நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட், பரந்தூர் மக்கள், கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடில் ஒரு 1005 குடும்பம், கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், இந்த சைடில் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் வந்து அந்த லேண்டு அப்படின்னு பார்க்கும்போது எது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில் அனலைஸ் பண்ண பிறகு தான் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இதை பற்றி ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கவர்மெண்ட் வில் ட்ராப் திஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட் அதோட இம்ப்ளிமெண்டேஷனையும் விஜய் அவர்கள் பேசின இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை பற்றியும் மக்கள், அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் அந்த இடத்துல பாதிக்கப்பட போகுது அப்படின்னு நான் சில விஷயங்கள் டீட்டெயிலாக சொன்னேன். அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. வளர்ச்சி அப்படின்றது வந்து நமக்காக இருக்கணுமே தவிர நம்மளை அழிச்சு ஒரு வளர்ச்சி வந்தால் அது ஃபியூச்சரிஸ்டிக்காக யூஸ் ஆகாது. ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து டீட்டெயில்டாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் விஜே கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா பாய், சி யூ. தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. பாய்.